பிரமாதங்க. ஓகே சார். சத்தியமாக நம்பவே இல்லைங்க இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. ஓகே சார். ஃபேன்டாஸ்டிக். ஓகே, கை கொடுங்க. வேற மாதிரிங்க, நீங்கள் வேற மாதிரி. வணக்கம், நம்ம ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கும்பகோணம் வந்திருக்கோம். கும்பகோணம் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும், தெருவுக்கு நல்ல அழகான கோயில்கள் நிறையா இருக்குது. அதே டைம் உணவு சொல்லும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் நம்ம எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா நாகேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி, அதாவது சிவன் கோயில். நான் இந்த கோயில்கிட்ட வரும்போது எனக்கு சில இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த சூரிய வெளிச்சம் டேரெக்டாக சிவன் மேலே படம் சொல்கிறாங்க. அதாவது ஏப்ரல் மாதம் வரும்னு சொல்கிறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியனே டேரெக்டாக சிவன் மேலே வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் கேள்விப்பட்ட அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எதுனா தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, கோயில் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது, இங்கே இருக்க சுற்றி கும்பகோணம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு, கோவில், அந்த மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா சேமியா ரவா பாத். இந்த சேமியா ரவா பாத் எத்தனை பேர் வீட்டில் பண்ணியிருப்பீங்க தெரில. எனக்கு வந்து ஒரு புது அனுபவம். இந்த ப்ரிப்பரேஷன் நான் பண்ணி முடிச்சுட்டு வந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் யாருமே இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இதுவே ஆக்சுவலாக எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் திடீர்னு ஃபுட்டு ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். பார்த்தப்ப எங்கள்கிட்ட ஸ்டாக் எதுவுமே இல்லை, சேமியாவும் ரவா மட்டுமே தான் இருந்துச்சு. அப்போதைக்கு சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். ட்ரை பண்ணி பார்த்தப்போ ரொம்ப ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா மக்களுமே நம்ம மேரேஜுக்கு போனால் அந்த ஃபுட்டே போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு அது நல்லா இருந்துச்சு. இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பொங்கல் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதே மாதிரி டபக்குன்னு உள்ள போயிடும். டக்குன்னு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமில் வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இந்த பக்கம் சுடு தண்ணி போட்டாலே வேலை முடிஞ்சிடும். நமக்கு காஃபி போகிற நேரத்தில் சுடு தண்ணி ஒரு அடுப்பில் வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சூடாகிடும். இந்த பக்கம் தாலி போட்டு அந்த சுடு தண்ணி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிண்டிட வேண்டியது வேலை முடிச்சு. ஆமாம். இப்போ இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் சாதாரண இது கோல்டு வின்னர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. மற்றவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம கோல்டு வின்னர் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம முக்கியமான என்ன பண்ண போகிறோம்னா வேர்க்கடலை. அதுவும் வறுத்த வேர்க்கடலை போடுறப்ப சாப்பிட்றப்ப அப்படி தான் இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் கேட்டு சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி இந்த ரெசிபி. அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தரப்போறாங்கன்னா திரு கண்ணன் A to Z கேட்டரிங் சொல்லி பண்ணிட்டு வராரு. அவரை தான் மீட் பண்ண போகிறோம். கேட்டரிங்கில் ஆர்டரில் நம்ம போயிட்டு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கரண்டி நம்ம வச்ச உடனே அதை சாப்பிட்ட உடனே அவங்க கேட்பாங்க, இது என்ன கண்ணன் கேட்டரிங்க அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. ஏன்னா நம்ம மெனுவில் மட்டும்தான் இந்த இது நம்ம கேட்டரிங்கில் மட்டும்தான் இந்த மெனு போகிறோம். நமக்கு தேவையை விட கஸ்டமருக்கு என்ன தேவை, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, அதுக்காக அந்த மாதிரி ஸ்டைல் நம்ம பண்ணி அவர் போய் மீட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். அனைவரும் சந்தோஷம். இன்னைக்கு என்ன பண்ணி அசத்த போறீங்க? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளான டிஷ் தான், சேமியா ரவா பாத். ஆனால் இது ஒத்துக்க மாட்டேன். சிம்பிளான ரெசிபி தான் சேமியா பாத், சேமியா ரவா பாத்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவர் பண்ணுறது எல்லாமே அல்டிமேட்டான ரெசிபி தான். இது எப்படி அந்த சேமியா குக் பண்ணுற பக்கமும் ரவா குக் பண்ணுற பக்கமும் அது எப்படி ரெண்டும் ஒன்றா சேரும், மற்ற மசாலாவோ மற்ற பொருட்கள் போடும்போது அது எப்படி உங்களுக்கு மிங்கிள் ஆகுது? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் சார். அதாவது ஆல்ரெடி எல்லாரும் நம்ம ரவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:1 கிலோ ரவானா 3 லிட்டர் தண்ணி வைப்பாங்க. அது வந்து நார்மல் ஸ்டேஜில் இருக்கும். நம்ம 1க்கு 4 வைப்போம். 1க்கு 4 வைக்கும் போது அந்த சேமியாவை வந்து ஆட்டோமேட்டிக்காக மேஷ் ஆகிடும், ரவாவும் மேஷ் ஆகிடும். நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம எப்போவுமே இந்த பச்சையாக கொஞ்சம் கீயை ஊற்றி நல்லா கிண்டி விட்டோம்னா அப்போ வந்து டைட் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது நல்லா மசிஞ்சிரும். ஆமாம், மசிஞ்சிரும், நல்லா சாஃப்டாகிடும் உங்களுக்கு. நான் நினச்ச சேமியானா நல்லா முழுசா இருக்கும், வெந்த பிறகு உதிரியா வரும் அப்படி இருக்கா? நல்லா ரெண்டுமே கனெக்ட் ஆகி நல்லா குழஞ்சி போயிடும். ஓகே ஓகே ஓகே. இதுல சேமியா யூஸ் பண்ணும்போது என்ன சேமியா யூஸ் பண்ண பர்டிகுலர்? சில பேர் சொல்லுவாங்க இந்த பாயசத்தை திக்கா யூஸ் பண்ற அந்த சேமியா யூஸ் பண்ணா இருக்கும். அது வந்து ட்ரூ சேமியான்னு சொல்லுவோம். அது வந்து பாயசத்துக்கு சேர்க்கிற சேமியா. அது வந்து கஞ்சி கோக்கும். அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா அதை யூஸ் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணி தான் அதை யூஸ் பண்ண முடியும். இது வந்து நம்ம டைரக்டா நார்மலா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இப்போ அப்படியே யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? இதுக்கு பேர் நார்மல் சேமியான்னு சொல்லுவோம். அதை வந்து ட்ரூ சேமியாவும். சரி, ஓகே ஓகே சார். எனக்கு இந்த பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்கிறேன் சார். ஓகே சார். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சேமியா ரவா பாத். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். சேமியா 150 கிராம், ரவா 150 கிராம், வறுத்த வேர்க்கடலை ஒரு 100 கிராம் நம்ம வச்சுருக்கோம், கோல்டு வின்னர் ஒரு 300 கிராம், தாளிப்புக்கு வந்து கடுகு ஒரு 50 கிராம்,
கடலப்பருப்பு ஒரு 100 கிராம், ஜீரகம் ஒரு 25 கிராம், காஞ்ச மிளகாய் ஒரு 4, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சும்மா ஒரு சிட்டிகை போட்டால் போதும், பீன்ஸ் ஒரு 100 கிராம், கேரட் 2 நம்பர் அதாவது 100 கிராம், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி கார்னிஷ்காக கொஞ்சோண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், பல்லாரி 150 கிராம் ஃபைனாக வெட்டினது, தக்காளி ஒரு 150 கிராம், பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணது, காலிஃப்ளவர் ஒரு பூவில் பாதி சின்ன சின்னதாக டைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும், தேவையான அளவு நெய். சரி, இப்போ இந்த ரெசிபிக்கு தான் தேவையான பொருட்கள். ஆமாம் சார், ஆமாம் சார். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண போனால் ரெண்டையும் ஃப்ரை பண்ண போகிறோம். நார்மலாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஹீட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்னா கோல்டு வின்னர். ஓகே, இந்தாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்க எண்ணெயை கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா? இல்லை சார், அதாவது ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு எண்ணெய் இருக்குது. இப்போ மீன் குழம்புன்னா நல்லெண்ணெய் தான், சாம்பார் தான் தேங்காய் எண்ணெய் தான். இப்போ இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் சாதாரண இது கோல்டு வின்னர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. மற்றவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, நம்ம கோல்டு வின்னர் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ரவா வறுக்க போகிறோமா சேமியாவா? ரவா வறுத்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அதுலேயே சேமியாவும் போட்டு வறுக்க போகிறோம். சரி, வறுக்க ஆரம்பிக்கலாம். இந்தாங்க ரவை. தாங்க ரவையிலே 2 விதம் இருக்குது. ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற ரவை? இல்லை, நம்ம நார்மலாக உள்ள ரவா தான். நம்ம சின்ன ரவா தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம். நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணுறது எல்லாமே சின்ன ரவா தான், அதனால் நம்ம சின்ன ரவா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்போ போட்டு வறுக்கலாமா? போட்டுடலாம் சார். ஸோ ரெண்டுமே ஒரே அளவு தான்? ஆமாம், ஈக்குவல் குவான்டிட்டி தான். நம்ம மேக்ஸிமம் சரி எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி தான். ஓகே, ஓகே. ஸோ ரவை லைட்டாக வறுத்து வர டைமில் தான் நம்ம வந்து சேமியா போடுறோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு லோ ஃப்ளேம் வைக்கணுமோ அந்த அளவுக்கு லோ ஃப்ளேம் வச்சுருக்கோம். அப்போ எனக்கு வறுத்துட்டு காமிங்க எந்த பக்குவத்தில் வந்து அந்த சேமியா யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ ரவை வறுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே. இப்போ வறுத்துட்டோம் சார். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நல்லா எப்படி இருக்கு. சாப்பிட்டா சோம்பு பொடி மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். எப்படி? சோம்பு பொடி. சோம்பு பொடி மாதிரி இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றாரு. அதாவது உதிரியா வரும்னு சொல்லி சொல்றாரு. ஆமா. இப்போ பாத்தீங்கன்னா வறுக்கும் போது பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் வறுத்துருப்போம் ஸ்லோ ஃப்ளேம்ல. வறுத்த பிறகு எந்த மாதிரி பக்கம் இதான் சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் சேமியா போட்டோம். சரி, ஓகே. நாங்க ஸோ அதனால் இந்த மெலிசான சேமியா நம்ம டெய்லியும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டில் அம்மாலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த சேமியா தான். இந்த பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியா வேண்டாம். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. அதான் விஷயம். இப்போ இந்த சேமியா இப்படி பண்ணும்போது வந்து உடையாதா? உடையும் தான். ஆமாம். அப்போ டென்ஷனே இல்லை வீட்டில். நீங்கள் லெஃப்ட் ரைட்டு வீட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்காவது வீட்டில் உங்கள் வீட்டில் யார் மேலே கோவத்தை காட்டுறீங்கன்னா அப்போ சேமியா மேலே காட்டிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம சேமியா கிச்சடின்னு செய்யும் போது தான் அது செப்பரேட்டாக வரணும். இது வந்து நமக்கு சாஃப்டா உள்ளதுதான். அதாவது பாத்து, இது பாத்துனா கொலவா பொங்கல் மாதிரி அந்த ஸ்டேஜில் உள்ளதுதான். அதனால இது உடைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஹீட் ஆகணும். சரி, ஓகே. இப்போ வறுத்தாச்சு. சேமியாலாம் உடைய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஆமா ஆமா, பாருங்க. சோம்பு பொடி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. கரெக்டான எக்ஸாம்பிள் இப்போ புரியுது. ஆமா, சோம்பு பொடி மாதிரி தான் இருக்காது. ஆமா. அது ஃப்ரை, அதாவது சோம்பு அப்படி ரெடி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா பிச்சு எடுத்தீங்கன்னா அது உதிரியா வரும். அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அடுத்து தாலி போட போறோம், தண்ணி ஊற்ற போறோம், கடைசியாக இதை கொட்ட போறோம். ஓகே, மாத்திடலாமா? மாத்திடலாம் சார். ஓகே. இப்போ வறுத்து ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ரவையும் சேமியாவும் மாத்திடுவோம். அடுத்து நம்ம அடுத்து தாலி போட போறோம் சார். ஓகே. என்ன வேணும் திருப்பி? கோல்டு வின்னர். ஆமா. ஓகே, இந்தாங்க நம்ம கிட்ட இருக்க கோல்டு வின்னர். இப்போ தாளிப்புக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. போதும் சார். ஓகே, சரி. இப்போ காஞ்ச மிளகா. நீங்க தாளிப்புனா ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகா போடுவீங்களா? ஆமா, காஞ்ச மிளகா வந்து கருப்பாகணும். கருப்பானாதான் அதோட உரப்பு எண்ணெயில இறங்கும். எண்ணெயில இறங்கும் போது தண்ணியில இறங்கும். ஓகே, ஓகே. சரி, ஓகே. டன். அப்புறம் கடுகு. இந்தாங்க நல்ல பெரிய கடுகு வச்சிருக்காருங்க. கடுகு தாளிப்புக்காக போடுறோம். ஓகே. இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு. இந்தாங்க. கடலைப்பருப்புக்கு முன்னாடி கடுகு லைட்டா வெடிக்கிட்டோம். ஓகே. சீரகம் போட்ட பிறகு கடலைப்பருப்பு போடுவீங்களா? இல்ல சீரகம் வந்து உடனே செவந்துரும், பொரிஞ்சிரும். அதனால அதை கடைசியா போட்டு உடனே கருவேப்பிலையை போட்டு வெங்காயம் போட்டுரும். ஓகே. கடலைப்பருப்பு மட்டும் தான் செவக்கணும். ஓகே. கடுகு நல்லா பொரி. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட போறோம். சரி, ஓகே. நல்லா தாராளமா போடலாம். நல்லா தாராளமா. ஆமா, தாராள மனசோட. கம்மியா போனா ஒன்றும் அவசியம் இல்லை. ஆமா, கண்டிப்பா. கடலைப்பருப்பு செவக்கட்டும். சரி, ஓகே. இப்போ அதே டைம்ல வேர்க்கடலாம் போடலாமா? வேர்க்கடலை வந்து இப்போ போட்டோம்னா இந்த கிறிஸ்பியானது சாஃப்ட் ஆயிடும். சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்.
எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக தூவி விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணோம்னா அப்போ அந்த கிரன்ச்சி அப்படியே இருக்கும். ஓகே. அதுக்காக தான். ஆனால் வறுத்த வேர்க்கடலை தான் நம்ம வச்சிருக்கோம். ஆமாம். ஓகே. இல்லை அவிச்ச வேர்க்கடலையும் போடலாம். பச்சை வேர்க்கடலையே ஊற வச்சு அவிச்சு போடணும். ஓகே. ஆமாம். அதாவது பச்சை வேர்க்கடலை போடணும், அவிச்சு போடுறோம். ஆமாம். வறுத்த வேர்க்கடலைனா கடைசியாக போடுறோம். ஆமாம். ஓகே. இப்போ செவந்திரிச்சு ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு வேண்டியது. சரி, ஓகே. இந்தாங்க. இப்போ அடுத்து நம்ம ஜீரகம் போட போகிறோம். ஜீரகம் போட்டோடனே சக்குன்னு செவந்துருவாப்புல. ஓகே. அதனால உடனே அடுத்து கருவேப்பிலையை நம்ம போட்டுருந்தாங்க. கருவேப்பிலை இருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த சேமியா ரவா வறுக்கிறது மட்டும் ஒரு டைம் எடுக்கும். மற்றபடி தாளிப்பு போட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்றா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள். கண்டிப்பாக. ஓகே. அடுத்து வெங்காயம். வெங்காயம் நாங்க பொடிசாக்கு பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பல்லாரி வெங்காயம் சொல்லுவாங்க. ஆமா, பல்லாரி. பெரிய வெங்காயத்தை பல்லாரி. ஆமா, எங்க ஊர் சைடுல இது பல்லாரின்னு தான் சொல்லுவோம். ஓகே. நல்லா கட் பண்ணி ஃபைனா வச்சிருக்கோம். ஓகே. எதுக்காக இந்த இதுக்கு நைஸா வெட்டோம்னா ரவா வந்து நைஸா உள்ள வாசி நைஸா இருக்கும். ஒவ்வொரு விதத்துக்கு ஒவ்வொரு கட்டிங் இருக்கு. இப்போ பிரியாணிக்கு தான் குச்சி விட்டு வெட்டுவோம். இப்போ மற்றபடி கிச்சடி சேமியா அப்படின்னா அதுக்கு நீட்டை விட்டு வெட்டுவோம். இப்போ ரவாவுக்கு அப்படிங்கிற விஷயம் ஸ்டாப்பிங் தான். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதது இல்லை, பட் இருந்தாலும் நான் சொல்றேன். குச்சி விட்டுனா ஜூலியன் என் ஸ்டைல சொல்ல போனா. ஆமா, நம்ம ஸ்டைல்னு சொல்லுங்க. நம்ம ஸ்டைல். ஆமா. இப்போ அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்ட வேண்டியது. பச்சை மிளகா ரொம்ப போட தேவையில்ல, சும்மா லைட்டா காரத்துக்காக. சரி, ஓகே. எவ்வளவு போடுறோம்? சும்மா ஒரு 4 பச்சை மிளகா. இதுக்கப்புறம் லைட்டா டாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். ஓகே. வெங்காயம் வதங்கிச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு. அது வெங்காயம் வதங்கின பக்கம் காமிங்களேன், ஏன்னா இதுதான் முக்கியமான ஸ்டேஜ் இல்லை? ஆமா. நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் எந்த பக்கத்தில் வதக்கிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் பண்ண சொல்லி தெரிஞ்சுக்கணும். இது வந்து அந்த கண்ணாடி பக்கம் சொல்லுவாங்க. ஆமா, கரெக்ட். அதே தான். ஒரு 30% 30-40% இருக்குமா? ஆமா, 30% தான். ஓகே. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு. சரி, இந்தாங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். சரி. ஆனா இந்த மாதிரி கிச்சடிக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுற ரவா கிச்சடிக்கு சேம் அதே மாதிரி அந்த ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். அதேதான். இதே நமக்கு உப்புமாவா இருந்துச்சுன்னா இஞ்சி பூண்டை சாப் பண்ணி போடுவோம் நம்ம. அது இப்போ இதுக்கு அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லா கரைஞ்சிரும். அது வந்து அப்படியே இருக்கும், சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே. அது ஒரு மைனஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி போட்டோம்னா அது நல்லா மேஷ் ஆகிடும், நமக்கு நல்லாவும் இருக்கும். ஓகே. இப்போ இதில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கீங்களே, இதில் எவ்வளோ இஞ்சி எவ்வளோ பூண்டு? ரெண்டும் ஒரே ஒன்றுக்கு ஒன்று. அதாவது 1 கிலோ இஞ்சி தான் 1 கிலோ பூண்டு, 100 கிராம் இஞ்சி தான் 100 கிராம் பூண்டு. ரெண்டுமே ஒரே அளவா? ஆமாம், ஈக்குவல் குவான்டிட்டி தான். சரி, ஓகே. அடுத்தது நல்லா வதக்கிட்டு தக்காளி போட வேண்டியது. இது கொஞ்சம் நேரம் வதங்கணும், இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். ஆமாம். ஓகே. இப்போ வதங்கிச்சு, தக்காளி போட்டுடலாம். சரி. இந்த பாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நம்ம கொஞ்சம் நிறையா போடணும். வெங்காயம் 3 போடுறோம்னா தக்காளி ஒரு 5 போடணும். எதுக்காக போடுறோம்னா இதுக்கு வந்து புளிப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கணும். அதனால தான் பாத்துன்னு சொல்றது. கிச்சடினா கம்மியாக போடும், இது வந்து பாத்து கொலகொலப்பாக உள்ளது. அதனால தக்காளி கொஞ்சம் நிறையா போடணும். நாட்டு தக்காளியா? ஆமாம், தக்காளியா. நாட்டு தக்காளியாக இருந்தாலும் பெங்களூர் தக்காளியாக இருந்தாலும் எதா இருந்தாலும், பெங்களூர் தக்காளினா இன்னும் 2 சேர்த்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் புளிப்பு இருக்காது. ஓகே. நம்ம நாட்டு தக்காளினா கொஞ்சம் புளிப்பு இருக்கும். சரி, ஓகே. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு எல்லா வெஜிடபிளும் நம்ம போட்ட வேண்டியதான். போட்டு வேண்டியதாங்க. ஆமாம். ஓகே. காய் போடலாம் இப்போ? போட்டலாம் சார். ஆல்மோஸ்ட் எல்லாமே வதங்கிடுச்சு உங்களுக்கு. ஓகே. இப்போ நம்ம காயை போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அது பாயில் ஆகிறதையும் நம்ம கொட்டிடலாம். எந்த காய் ஃபர்ஸ்ட் வேணும் உங்களுக்கு? எல்லா காய்கறியுமே ஒன்றா போட்டுடலாம். ஒன்றா போடலாம். அப்போ நம்ம கிட்ட இருக்க கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் இந்த காலிஃப்ளவர் எல்லாமே போட்டுரும். ஆமாம். சரி, ஓகே. அடுத்தது வந்து நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ணி போடுறோம். ஆமாம். போதுமா? அது போதும். இந்தாங்க கேரட்டு எல்லாமே குச்சியாக தான் கட் பண்ணி போட்டிருக்கீங்க, பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, ஏன்னா சேமியா வந்து நம்ம கம்மியாக போடுறோம்ல, மேஷ் ஆகிடும். அதனால அதுக்கு தகுந்தாப்புல நீட்ட வாக்கில் வெட்டி இருக்கும். இதே ரவா மட்டும் போட்டோம்னா குண்டு குண்டா வெட்டி இருப்போம், சாப் பண்ணி போட்டிருப்பீங்க. லாஸ்ட் டைம் சாம்பாருக்கு வந்து 1/2 கிலோ பருப்புக்கு வந்து 1 கிலோ காய் ஒன்று சொன்னீங்க. அந்த மாதிரி கிச்சடிக்கும் இதுக்கு 1க்கு 1. ஏன்னா ரொம்ப போட்டோம்னா வெறும் காய் தான் தெரியும். அதனால இருக்காம இது வந்து 1க்கு 1. இப்போ வந்து நம்ம 400 கிராம் ரவா 400 கிராம் சேமியா போட்டிருக்கோம். அதே மாதிரி அதே குவான்டிட்டிக்கு இப்போ 700 கிராம் இருக்கு வெஜிடபிள். ஓகே. ஆமா, 1க்கு 1 ரேஷியோல இந்த பாத்துக்கு போறோம். சரி. கிச்சடினா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆமா. சரி, ஓகே. அப்புறம் இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் சார். ஓகே. அடுத்து மஞ்சத்தூள் போட்டு பார்த்தாலே தெரியும், கலர்ஃபுல்லா ஜம்முன்னு இருக்கும். இப்பயே பார்க்குறது அப்படிதான் இருக்கு. அதனால இப்போ லைட்டா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிடலாம். இந்தாங்க உப்பு. ஓகே சார். எப்போவுமே நான் சொல்ற மாதிரி 1/2 உப்பு போட்டுட்டு வேணும்னா நம்ம 2 வாட்டி போட்டுக்கலாம். சரி. தண்ணி நம்ம செக் பண்ணும்போது போட்டுக்கலாம்.
சரி ஓகே டன். ஓகே. அடுத்தது மஞ்சத்தூள்ல. ஆமாம். இந்தாங்க மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை தான். எவ்வளவு? ஒரு சிட்டிகை. சரி ஓகே. இப்போ இந்த முந்திரி பருப்பு எப்போ போட போகிறோம்? கடைசியாக எல்லாமே ஃபைனல் தான். ஓகே. ஆமாம். பச்சை மஞ்சள் தான் வச்சுருக்கோண்ணா. ஆமாம், கடைசியாக போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ மஞ்சத்தூள் நம்ம போட்டோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். சரி ஓகே. ஆமாம். லைட்டாக வதக்கி இருக்கும். ஆமாம். ஒரு செகண்டு. ஆமாம். ஓகே. தண்ணி இந்தாங்க. எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்ற போகிறீங்க? நம்ம வந்து எப்போவுமே 1க்கு 4 ஊற்றுவோம். 1க்கு 4. ஆமாம். ஓகே. நம்ம இந்த கப்பில் எடுத்துக்குமா மெஷர்மெண்ட்டுக்கு? ஆமாம். இல்லை கப்பில் எடுக்கல, அது வந்து கிலோ கணக்கு. இது வந்து ஒரு கிலோவுக்கு 1 லிட்டர் இது. ஓகே. அந்த லிட்டரில் நம்ம போடுறோம். 1க்கு 3 போதும். எதுக்காக நம்ம 4 ஊற்றுறோம் அப்படிங்கன்னா நல்லா மேஷ் ஆகும். நல்லா மேஷ் ஆகி மசிஞ்சாதான் சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் நமக்கு. இல்லைன்னா கொஞ்சம் வச்ச மாதிரியே இருக்கும், இலகாது. அதுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஆமாம். போதுமா? போதும். இதுக்கப்புறம் கொதிக்கணும் ரைட்டா? ஆமாம் சார். கொதிச்ச பிறகு தான் அந்த சேமியாவும் அந்த ரவையும் போடுறோம். ஆமாம். ஓகே. க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஓகே. இப்போ வெஜிடபிள்லாம் போட்டோம், தண்ணி ஊற்றியாச்சு, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியாவையும் ரவையும் போட்டு ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிட்டு இறக்க வேண்டியதான். சரி ஓகே. அதுக்கு முன்னாடி சால்ட் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். சரி ஓகே. அது மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் சொல்லி வச்சோம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. அந்த ஆவி பாருங்க எப்படி வருது. வெரி குட். ஆவி நல்லா வந்துட்டு இருக்கு. காய் வந்திருக்குமா? அது வெந்திருக்கும் சார், பார்த்தாலே தெரியுது. வெந்துருச்சு. ஆமாம். கேரட்லாம் சும்மா அப்படி அடுத்த செகண்டில் வெந்துடும். அந்த காலிஃப்ளவர் மட்டும் தான் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், மற்றபடி இது இல்லை. ஓகே. போதுமா? அது போதும் சார். ஓகே டன். இப்போ சால்ட் மட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே. ஏன்னா வீட்டில் பண்ணும்போது அந்த பக்கம் எப்படி வந்துன்னு சொல்லி பார்த்தா தான் தெரியும். இது அவ்வளோதான். சரி ஓகே. இப்போ அடுத்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுடலாம். ஓகே. அடுப்பு அதுக்கு முன்னாடி ஸ்லோ ஃபயரில் சிம் பண்ணிக்கணும். இல்லைன்னா போட மேலே தெளிக்க ஆரம்பிச்சிடும். சரி ஓகே. இது முக்கியமான இன்ஃபர்மேஷன். இது அப்படியே சோம்பப்படி மாதிரியே தான் இருக்குது, வேற எந்த ஒரு இல்லை. சோம்பப்படி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கனம், அந்த வெயிட்டு, அப்புறம் எல்லாமே அந்த ஒன்று பெருசு ஒன்று சின்னது அப்படி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்தாங்க. நீங்கள் தான் நான் தான் போடணுமா? அப்போ நான் கிட்ட வரணும் உங்ககிட்ட. அப்படியே போடுவா? கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக போடணும். சரி ஓகே. ஓகே. கையால் எடுத்து போடணும். கையால் பாருங்க, இத்தனை கண்டிஷன் சொல்கிற பாருங்க. அப்படி நான் ஏதோ தட்டில் எடுத்து போட்டுலாம் பார்த்தா வர மாட்டேங்க. தனித்தனியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக போடணும். சரி ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி. வெரி குட். மொத்தமாக ஒரே டைமில் போட்டால் என்ன ஆகும்? அப்படியே கெட்டியாக உட்காந்துரும், கேக் மாதிரி ஆகிடும். ஓகே. போடுவா? போடுங்க சார். முன்னாடி போட்ட மாதிரியே போடுங்க. அவ்வளோதான். இந்தாங்க. கடைசியாக கொஞ்சம் இருக்கு. அப்படியே போடு. இந்த லோ ஃப்ளேம்ல தான் குக் பண்ணுவோம். ஆமாம். ஓகே. நம்ம ஃபயர் அதிகமாக வச்சோம் அப்படின்னா பபிள்ஸ் அடிக்கும், மேலே அடிக்கும். ஸ்லோ ஃபயரில் இன்னும் 1 நிமிஷம் கூட ஆகும், பரவாயில்ல. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக நம்ம கிண்டிக்கலாம். சரி ஓகே. ஸோ இந்த ரெசிபி யார் சொல்லித்தா உங்களுக்கு? ஹோட்டலில் கற்றுக்கிட்டீங்களா, இல்லை நீங்களே இப்போ ட்ரை பண்ணும்போது நல்லா இருக்கு அப்படி சொல்லி பண்ண ஆரம்பிச்சிங்களா? இதெல்லாம் ஒரு வாட்டி ஒரு டின்னரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு முடிஞ்சிருச்சு. பொங்கல் முடிஞ்சிருச்சு, இட்லி முடிஞ்சிருச்சு. இட்லி மாவு வாங்க போயிருக்காங்க, லேட் ஆகுது. அப்போ பார்த்தா இந்த சேமியாவும் ரவாவும் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுவோம், சும்மா இருக்கிறதுக்கு ரெண்டையும் ஒன்றா போட்டு பார்ப்போம். யதார்த்தமாக போட்டு பார்த்தோம், அது டாப்பாக வந்துருச்சு. அது அப்படி பண்ண ஆரம்பிச்சு. ஆமாம், அது ஒரு மெனுவாகவே போட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லா இருக்கும். வரவங்களாம் அதே கேட்டாங்க, இந்த சேமியாவும் ரவாவும் சேர்த்து போட்டிங்களே, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதையே போடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இது ஹைலைட்டே ஆனிச்சு. ஓகே சூப்பர். யதார்த்தமாக செஞ்சது தான், அது அப்படியே டாப் ஆகிடுச்சு. சரி, எத்தனை வருஷமா செய்றீங்க இது? இது ஒரு 5 வருஷமா செய்கிறோம். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கெட்டி ஆகுது. ஆமாம் சார். ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணலாமா கொஞ்சம்? ஆமாம், லைட்டாக. ஓகே. அந்த தண்ணி நல்லா சுண்ட 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 அந்த இப்போ அந்த சேமியாவும் இந்த ரவையும் வந்து ஓரளவுக்கு நல்லா தெரிய வருது. ஆமாம். ஓகே. இது அல்வா மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. இந்த தாளிப்பை போட்டு கூட சீக்கிரம் போடலாம் போது, ஆனால் இதுக்கப்புறம் வேகிற இடம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான். ஆமாம், இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா திடீர்னு விட்டோம்னா மேலே தெளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப பக்குவமாக செய்யணும். இதை நம்ம ரொம்ப ஃபயர் வச்சு வேகமாக செய்ய முடியாது. ஏன்னா இது ரொம்ப பபிள்ஸ் அடிக்கும், மேலே அடிக்கும், ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால ஸ்லோ ஃபயரில் மட்டும்தான் இது பண்ண முடியும்.
தண்ணி ஊற்றுனப்போ நம்ம அதிக ஃபயர் வச்சிருக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபயர் வேணாலும் வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ ஃபயரில் தான் இது குக் பண்ணி ஆகணும். சரி ஓகே. இப்போ எனக்கு பக்குவம் வந்த பிறகு சொல்லுங்க. ஓகே. அடுத்து கடைசியாக வந்து இந்த வேர்க்கடலை போட போகிறோமா? ஆமாம், வேர்க்கடலை, முந்திரி, ஓகே, ஆயில், கீ. ஓகே. அந்த கெட்டி பக்குவம் வந்த பிறகு சொல்லுங்க. ஓகே சார், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெப் ஆல்ரெடி கட்டி ஆயிடுச்சு உங்களுக்கு. கட்டி ஆயிட்டு இருக்கு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கும் எப்படி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே ஓகே. நல்லா மேஷ் ஆயிடுச்சு. ஓகே. இந்த நேரத்தில் வந்து நம்ம நெய், கொஞ்சமாக ஆயில், முந்திரி, வேர்க்கடலை, ஓகே, இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். சரி ஓகே. இது வந்து எந்த ஸ்டேஜ் சொல்லலாம்? ஒரு 80% திக்காக இருக்குது, 90% திக்காக இருக்குது அப்படி சொல்கிறது? நம்ம பொங்கல் பதம் தான். ஒரு 80% கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் லேட்டாக இது நல்லா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஆமாம், ஏன்னா ரவா இருக்கிறதுனால. ஆமாம், அதனால நம்ம எப்படின்னா ஒரு 80% கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது கேக் மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம ஆயிலும் கீ ஊற்றி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறோம் இப்பயே. ஓகே. இன்னும் வந்து கரண்டியில் ஒட்டாமல் வரணும். சரி ஓகே. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த சேமியாலாம் உடஞ்ச மாதிரி இருந்ததுல்ல, அந்த சேமியாவில் இப்போ பார்க்கறதுக்கு அந்த ரவை கொஞ்சம் அப்படி அல்வா மாதிரி பக்குவம், அந்த சேமியா 1-2 வந்து முழுசா அப்படி தெரியுது. ஆமாம் ஓகே டன். ஆமாம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெஜிடபிள்லாம் சேர்த்து இருக்கிறப்ப. சரி ஓகே டன். இப்போ அடுத்தது போடலாமா? இந்தாங்க வேர்க்கடலை. நல்லா தாராளமாக வேர்க்கடலை. நல்லா வறுத்த வேர்க்கடலை தாராளமாக போடுறாரு. ஆமாம், தாராளமாக நிறையா போட்டால் தான் சாப்பிடும் போதும் உங்களுக்கு நல்ல ஒரு கிரன்ச்சியாக இருக்கும். ஓகே, நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பு, ஆமாம், கொத்தமல்லி. இந்தாங்க கொத்தமல்லி இல்லை, நெய். நெய்யா? சரி ஓகே. இப்போ வறுக்க வேண்டியதெல்லாம் இல்லையா இது முந்திரியை? இல்லை இல்லை இல்லை, வேண்டாமா? வேணாம், ஏன்னா பச்சையா இருக்கு. அப்படியே போட்டுடலாம், நல்லா இருக்கும். இது நல்லா இருக்குமா? சரி ஓகே. நெய், மனம் தாராளமான நெய். அடுத்து ஆயில், கோல்டு வின்னர். நம்மகிட்ட இருக்க கோல்டு வின்னர் ஊற்றுறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நெய் நம்ம ரொம்ப ஊற்றணும்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நெய் வந்து சும்மா வாடகைக்கு ஊற்றிட்டு கோல்டு வின்னர் எதுக்கு ஊற்றுறோம்னா லூஸாகவே, கொஞ்சம் லூஸாகவே இருக்கும். ஆயில் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாகவே இருக்கும், கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் லூஸாகவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஆயில் மேலே ஊற்றுமா அப்படி நிற்காதாங்க? நிற்காது. இப்போ தான் நம்ம கிண்டணும். இதை இப்போ கிண்டும் போது அல்வா மாதிரி பரட்டிட்டு வருவாங்க. ஓ அப்படியா? சரி ஓகே டன். கிண்டிடுமா? இது பார்க்கறதுக்கே இப்போ அல்வா மாதிரி தாங்க இருக்கு இந்த ஸ்டேஜ். அச்சோ மொத்தாப்புல எல்லாமே வேற மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்றேன். அந்த திருநெல்வேலி அல்வா எப்படி வரும் அந்த மாதிரி பக்கத்துக்கு வருது. ஆமா. இது தொட்டுக்கு என்ன தருவீங்க? தொட்டுக்கு இன்னைக்கு வந்து ரெடி பண்ணல. நீங்க என்ன தருவீங்க? தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னி தான். ஆமா. இது ஆனால் தொட்டுக்கையே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றலாம். நம்ம பொங்கலுக்கும் தேங்காய் சட்னி வேணும், ஆனால் நம்ம பொங்கல் நார்மலாகவே சாப்பிட்றலாம். அதே மாதிரி தான் இதுவும். இது சாப்பிட்றதுக்கு எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றலாம். தலை இருக்குங்க இந்த ப்ரிப்பரேஷனு. வேற மாதிரி இருக்கு, பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இன்னொன்று அந்த கடுகு வந்து முழுசா அப்படியே பெரிய கடுகு போட்டிருக்கோம், முழுசா தெரியுது. இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிட வேண்டியதான். மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து கொடுக்க வேண்டியதான். சாப்பிடுங்க. சரிண்ணா, கொத்தமல்லி போடுறோம், க்ளோஸ் பண்ணி வச்சிரும் ஒரு 5 நிமிஷம். சரி டன். இப்போ தம் ஆகட்டும், ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த மேலே போட்டிருக்க அந்த நெய்யும் அந்த மேலே அப்படியே தத்தளிக்கிறாரு. ஆமா. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட வேண்டாம். கண்டிப்பா. இந்தாங்க, நமக்கு என்ன ராசியோன்னு தெரியல, போட்டெல்லாம் வாழை போட்டு கரெக்டாக ஒரு தட்டு கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுங்க, ஒரு 4 முந்திரியோட போடுங்க. எல்லாம் முந்திரியை விட வேர்க்கடலையோட. ஆமா. சரி ஓகே. அது எப்படி விழுது பாருங்களேன், அப்படியே அல்வா மாதிரி விழுது பாருங்க. இந்த சாப்பிட்டு சூடாக இந்த ப்ரிப்பரேஷனை டேஸ்ட் பண்ண முடியாது சொல்கிறேன் பாருங்க. இப்படி கரண்டி எடுத்தா அப்படியே அல்வா எப்படி விழுமோ அதே மாதிரி பக்கத்தில் விழுது. இன்னொன்று வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, காய்கறி, அந்த கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், பச்சை கருவேப்பிலை எல்லாம் போகும்போது பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம் ஆமாம். ஓகே, சாப்பிட்டு பார்த்தலாமா? பிரமாதங்க. சத்தியமாக நம்பவே இல்லைங்க இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. ஓகே சார்.
வேற மாதிரிங்க. எனக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் தரேன். நீங்கள் மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயோ இல்லை டின்னர் டைம்லையோ நீங்கள் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறதுனால அந்த பக்குவத்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் பண்ணிச்சிங்க, அந்த ரவை வந்து ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுக்கு முக்கியமாக இதில் யூஸ் ஆகுது. அப்புறம் அந்த சேமியா அந்த முழுசாக இருக்கும்போது அந்த சாஃப்டாக இருக்குது. அந்த கடலைப்பருப்பு அப்புறம் அந்த வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேன்டாஸ்டிக். ஓகே, கை கொடுங்க. வேற மாதிரிங்க. நீங்கள் வேற மாதிரி நிறைய இடத்துக்கு போனேன். இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு படாத ரெசிபிகள், ஆனால் நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற பொருள். கண்டிப்பாக. வெரி குட், வெரி குட். சும்மா நல்ல இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றலாம். அந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் ரொம்ப. இவர் சொன்ன மாதிரி திருப்பி சொல்கிறேன், அந்த வேர்க்கடலை போடுற பக்குவம்லாம் இப்போ தான் எனக்கு புரியுது. அந்த வேர்க்கடலை கடைசியாக போட்டு இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா வேக 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 என்ன ஆகிட்டுன்னா அந்த வேர்க்கடோட தன்மை சாஃப்ட் ஆகிடும். இதில் என்னென்னா அந்த கடலைப்பருப்பும் அந்த வேர்க்கடலை நல்லா கிரன்ச்சியாக இருக்குது. அந்த சேமியாவும் 1-2 பல்ல படும்போது அது வேறு லெவலில் இருக்குது. ரவை எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுக்கு லாஸ்ட்டாக அந்த பைட்டை அந்த சேமியா பல்ல போட்டு சாப்பிடும்போது சான்ஸ் இல்லை. வெரி குட்ங்க. ஓகே சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெசிபி. ஓகே சார். மக்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய முக்கியமான ரெசிபி. சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து கேட்டரிங் பண்ணுறாங்க. கண்ணன் A to Z சொல்லி கேட்டரிங் கும்பகோணத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன். கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம ரெகுலராக பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க, இட்லி சாப்பிட்ருப்பீங்க, சாம்பார் சாப்பிட்ருப்பீங்க, எல்லா ப்ரிப்பரும் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இவங்க பண்ணுற அந்த பக்குவம் ஒரு சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அந்த டேஸ்ட் வந்து ஒரு பக்குவம் வேறு மாதிரி இருக்குது. தேங்க்யூ. உங்கள் நம்பர் கொடுங்க. வணக்கம், என்னோட பேர் கண்ணன். கும்பகோணத்தில் தாராசுரில் கண்ணன் A to Z கேட்டரிங் சர்வீஸை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம லேபர் கான்ட்ராக்டர் 2 முறையிலுமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். என்னோட கான்ட்ராக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7904932683 9843608341. எல்லா ஈவெண்ட்டுமே எல்லா கல்யாணமே எங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி தான் நினச்சி பண்ணுவோம். எங்களால் முடிஞ்ச ரொம்ப பெஸ்ட்டாக செஞ்சு கொடுப்போம். கல்யாணம் முடிஞ்சும் 1 வாரம் உங்கள் வீட்டு சமையலை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக செய்வோம். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சொல்லுங்கள் சார். நிறைய பேர் வந்து பேர் தெரிஞ்சு பெரிய லெவலில் பண்ணுறாங்க. ஆமாம், சரிங்களா? ஆமாம். அவங்களும் நல்லா தான் சமைக்கிறாங்க. ஆனால் சில பேர் தெரியாமல் அந்த ஊர், அந்த தெரு, அந்த குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே மட்டுமே இருக்காங்க. அவங்களோட கைப்பக்குவம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் கண்ணோட கைப்பக்குவம். இவருக்கு கும்பகோணம் தாண்டி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது தெரியல. ரியலி நான் இவரை சந்திச்சது வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஓகே சார், உண்மையாகவே. ஏன்னா நம்ம அந்த கிச்சடி சாப்பிட்ட கிச்சடி நான் இத்தனை வருஷமாக இருக்கேன். உண்மையை சொல்லிடுறேன். கிச்சடி பண்ணியிருக்கேன், உப்புமா பண்ணுவேன், சேமியா உப்புமா, சேமியா கிச்சடி, இந்த மாதிரி தான். ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த காம்போவில் அந்த வேர்க்கடலை போட்டால் இப்படி நல்லாயிருக்கும், முந்திரி போட்டால் நல்லாயிருக்கும், அந்த காய்கறி இந்த பக்கத்தில் போட்டால் நல்லாயிருக்கும் சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெசிபி. தேங்க்யூ சார். கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெரி குட் ரெசிபி. அது பர்டிகுலராக பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் ப்ரிப்பரேஷன் வந்து எத்தனை ஐட்டம் கையில் வச்சிருக்கா தெரியல, வகையாக கொடுத்துட்டே இருக்காரு. சூப்பர், நிறையா இருக்குது சார். எல்லாம் நம்ம பார்ப்போம், ஒன்று பார்ப்போம் நம்ம. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you.